ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட்டராக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஒரு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, உங்கள் நேரத்தை ரொம்ப 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 அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமான ஃபோட்டோ கட்டை வந்து எப்படி ஈஸியாக்குறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான அப்ளிகேஷன் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வெப் பேஜ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்டை வந்து அழகாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேக்ரவுண்டில் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட குரோமை ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்கள் குரோமை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் டச்சர் அப்படின்றத வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க வெப் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கேமரா வந்து அக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து தான் அதை ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேமரா யூஸ் பண்ணிங்க. இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய இமேஜ் வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்லி திஸ் டைம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபைலோட அக்சஸ் கேட்கும். ஸோ எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கீங்கன்றது வந்து அக்சஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து கேலரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேலரியில் ஆல்பத்தில் என்னோடய ஃபோட்டோ வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோவை தான் வந்து நம்ம பேக்ரவுண்ட் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்குது வெப் பேஜ் மூலியமாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ண இதை வந்து டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோஷாப்லையோ இல்லை வீடியோஸ்லையோ வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே கூட வந்து நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகிடுச்சு. அதை வந்து நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து அந்த இமேஜ் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸை வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் பேக்கை வந்து நீங்கள் மாற்றுறீங்க, இல்லை கலர் மாற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலர் மாற்றுறீங்க, ரெட் கலர் மாற்றணும். உங்களுக்கு எந்த விதமான ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இதில் போய்ட்டு வந்து நீங்கள் எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இமேஜஸை வந்து நீங்கள் இன்னும் வந்து மேலே வந்து ஜூம் பண்ணணும், இல்லை வந்து கம்மி பண்ணணும், ஷேடாக கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து எது எரேஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக டவுன்லோட் பண்ண கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண அப்ளிகேஷனில் இருக்க ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆகிரும். இதோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டியில் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ ஃபோட்டோட இமேஜில் வந்து குவாலிட்டி வந்து குறையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க.